ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கி கேரளாவிலே எல்லா இடங்களிலும் ரொம்ப ஃபேமஸான இஞ்சி தயிரின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக 1/4 லிட்டர் கெட்டியான தயிர் நான் எடுத்திருக்கு. உங்கள் வீட்டில் செஞ்ச தயிர் கொஞ்சம் புளி அதிகமாகி போயால் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி இஞ்சி தயிர் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா என்னோடய வீடியோட கீழே கமெண்டில் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டு தான் இந்த இஞ்சி தயிரிന്. இதில் இஞ்சியோட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். வயிற்றுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜீரணம் ஆகிறதுக்கெல்லாம் நல்ல ஈஸியாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கெட்டியான தயிர் தான் இஞ்சி தயிருக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக உடைச்செடுக்கணும். கரண்டியோ விஸ்கோ யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி லைட்டாக உடைச்செடுக்கணும். ஆனால் மிக்சியில் போட்டு மோர் மாதிரி ஆக்கக்கூடாது. கொஞ்சம் கூட தண்ணியும் ஊற்றக்கூடாது. இப்படி லைட்டாக உடைச்செடுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இனி நமக்கு 1/2 கப்பு பச்சை தேங்காய் தேவை இருக்குது. அது நான் எடுத்திருக்கு. இனி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவை இருந்தால் இன்னொரு பச்சை மிளகாய் கூடி சேர்த்திக்கோங்க. அப்புறமா ஒரு பீஸ் இஞ்சி நான் எடுத்திருக்கு. இதே 3 நமக்கு மாற்றி வைக்கலாம். அப்புறமா 3 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கு. கூட கறிவேப்பிலையும் வரமிளகாயும் எடுத்திருக்கு. இதையும் நமக்கு தேவை இருக்குது. இனி மிக்சியோட ஜார்லேக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தா இஞ்சி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாயும் தேங்காயும் மிக்சியோட ஜார்லேக்கு போடலாம். அதிலேக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துட்டு வரலாம். அந்த மாதிரி அரைச்செடுத்துட்டு வந்த தேங்காயை நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரிலேக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட மிக்சியோட ஜார்லேக்கு ஊற்றி கழுவி அந்த தண்ணி கூட தயிரிலேக்கு ஊற்றிக்கலாம். வேறு தண்ணி நம்ம இதிலேக்கு ஊற்றக்கூடாது. தண்ணி அதிகமாகி போகக்கூடாது. இந்த டைமில் தேவையான உப்பும் கூட போடலாம். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த தேங்காயில் சேர்த்தி இருக்கிற பச்சை மிளகாயுடையும் இஞ்சியுடையும் டேஸ்ட்டு தயிரில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்தி இருக்கு. இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். இனி ஒரு கடாயே நமக்கு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதிலேக்கு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு போடலாம். அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வரட்டும். அந்த டைமில் அதை ஓரமாக மாற்றி வைக்கலாம். தீஞ்சு போகாமல் பார்க்கணும். ப்ரௌன் கலர் ஆகுனது மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகியா மட்டும் போதும். அதை ஓரமாக வச்சதுக்கப்புறமா கடுகு போட்டு வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு கடுகு தாளித்து எடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கடுகு தாளித்ததுனே தயிரிலேக்கு நமக்கு ஊற்றிக்கலாம். ஆனால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நமக்கு மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். கலரக்கூடாது. அந்த வரமிளகாயுடையும் ஃப்ரை ஆய வெங்காயத்திൻ്റെയും எண்ணெயுடைய எல்லா டேஸ்ட்டும் நம்ம தயிரிலேக்கு நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா நல்லா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பாடுலேக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் இஞ்சி தயிர் ரெடியாக இருக்குது. இது ஒரு நாளைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதிகமாக நாளில் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.